ஹாய், இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டெப் 2 பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ப்ரிப்பரேஷன் பார்ட்லேயே செகண்ட் பார்ட். இந்த ஷூவோட கண்டிஷன் பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்துட்டு லெதர் பேட்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அசிட்டோன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்துட்டு அந்த பெயிண்ட்டோட அந்த ஒரு திக்னஸ் வந்துட்டு லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். இதை நான் வந்துட்டு ஸ்பாஞ்சில் டேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சாண்ட் பேப்பரோட 1000 கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைஸ் எடுத்துருக்கேன். இதை எடுத்து உங்களோட ஷூஸில் நீங்கள் லைட்டாக, இப்போது ஏதாவது தூசி இருந்தால் எப்படி நீங்கள் எடுப்பீங்க, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இந்த மாதிரி ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட்ஸ் வரும். ஷீட்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஷூவில் நீங்கள் எந்த சர்ஃபேஸில் பெயிண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சாண்ட் பேப்பரை வச்சு ரப் பண்ணுங்கள். முக்கியமாக மிட்சோலில் ரப் பண்ணக்கூடாது, சரிங்களா? லெதரில் மட்டும்தான் ரப் பண்ணணும். மெஸ்ஸு, அப்புறம் இந்த கிளாத்து, ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்லலாம் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத் எடுத்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. அப்போது அது மேலே அந்த பவுட்ரெல்லாம் இருக்காது. அந்த நம்ம ரப் பண்ணோம்ல, ஸோ அப்போ அந்த ஒயிட் பவுடர்ஸ் எல்லாம் ஷூ மேலே இருக்கும். அதெல்லாம் க்ளீனாக போயிடும் இதை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா. ரப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. ஸ்டிக்கியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு பெயிண்ட் இன்னும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு இப்போது நல்லா சாஃப்டாக அதே மாதிரி ட்ரையாக இருக்குது. ஸோ அப்போது மேலே இருக்கிற பெயிண்ட் கோட்டிங்கெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எல்லா பக்கமும் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஷூவை வந்துட்டு இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த பார்ட் என்னென்னா பெயிண்டிங் தான். ஸோ நான் பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணணும், அதே மாதிரி பெயிண்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். மாஸ்கிங் எப்படி பண்ணணும், ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு லெதர் பேட்சஸ் இருக்கிறனால நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டைரெக்டாக இதில் வந்துட்டு ரெட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இதை வச்சு ஒரு கோட்டிங் இல்லை 2 கோட்டிங் வந்துட்டு ஒயிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ரெட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஒயிட் அடிக்கிறதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் ஒயிட் கலர் பெயிண்டில் 90% ஆஃப் பெயிண்டில் 10% ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க அது நல்லா மில்க் மாதிரி இருக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரி பெயிண்ட் துடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பெயிண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துணியில் நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதில் இருக்கிற ஃபெதர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற ஃபெதர் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஓல்டு பெயிண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நல்லா இப்படி ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணதுக்கப்புறம் இந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அந்த டிப்பை மட்டும் டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டு எதுலையாச்சு லைட்டாக அப்படி அப்ளை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப லிக்விடாக இல்லை, ஸோ ரொம்ப திக்காகவும் இல்லை, நார்மலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பெயிண்ட்டு சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த டிப்பை மட்டும் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக, ரொம்ப தின் லேயரை நம்ம பெயிண்ட் பண்ணணும்.
மாதிரி நீங்கள் மேலே இருக்கிற டாப் அப் பண்ணுறதுக்காண்டி நான் ஒயிட் லேயர் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா இந்த இடத்துல பேட்சஸ் இருக்கிறதுனால. இல்லை அந்த மாதிரிலாம் உங்களோடதில் வந்துட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒயிட் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணுறனால அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தரல. பட் ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது கலரில் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு ரொம்ப பேட்சியாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரே கோட்டில் நம்ம வந்துட்டு அதை ஃபில் பண்ணணும், அந்த கலரை ஃபில் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. 2-3 கோட் எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் ஒரே கோட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸு இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி 0 சைஸ் இருக்கிற இந்த ரவுண்ட் ப்ரஷஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இங்கே இருக்கிற த்ரெட்ஸுக்கும் இந்த சைடு இருக்கிற த்ரெட்ஸுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்துட்டு க்ளூஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் அது மேலே நம்ம லைட்டாக பெயிண்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஏரியாவை பெயிண்ட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஒரு கோட்டுக்கும் 10 to 15 minutes வந்துட்டு நம்ம விடணும், ட்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த பெயிண்ட் வந்துட்டு இந்த லெதர்ஸில் வந்துட்டு கரெக்டாக சீட் ஆகும். அதாவது நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா பெயிண்ட் இன்னும் காயலை அப்படின்னு அர்த்தம். ஃபாஸ்ட்டாக பெயிண்ட்டை காய வைக்கிறதுக்கு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி பெயிண்ட்டை காய வைக்கலாம். பட் ஆனால் அதோட பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா ஒரு 10 to 15 minutes, அதிகபட்சம் ஒரு 25 minutes வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஷூவோட அவுட்புட் வந்துட்டு நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே ஷூ பெயிண்டிங் பண்ணும்போது அவசரப்படக்கூடாது. ஸோ பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஷூவை பெயிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 2 to 3 days ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2 days கழித்து தான் வந்துட்டு அந்த ஷூவை வியர் பண்ணுற மாதிரி வரும். பட் ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு ஷூவோட அவுட்புட் சூப்பராக வரும். ஸோ இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பை.